Hi hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல கார சட்னி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, உப்புமா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா நம்ம தொட்டு சாப்பிடலாம். இது வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதை வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு, அதாவது 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 4, உங்களுக்கு இன்னும் நல்ல காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் வெல்லம், பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து உப்பு காரத்தை ஈக்குவல் பண்ணும், அதனால அதை சேர்த்துட்டுருக்கேன். இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. தண்ணி விட வேண்டாம், தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மட்டும்தான். அதுக்கப்புறமா ஒரு வானலியை சூடு பண்ணிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். செவந்த உடனே கொஞ்சம் நிறையா கருவேப்பிலையை அது கூட சேர்க்கணும். கருவேப்பிலை நல்லா பொரியணும். அந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துண்டு லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெளியிலலாம் தெரிக்கும். சேர்த்துண்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் உப்பு போடலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துண்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது வந்து வேகணும். அந்த எண்ணெயில் நல்லா வெந்து அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை வெளியில் வச்சோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி ரெடி ஆகிடுது. இதை வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட மட்டும் இல்லைங்க, மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.